விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்சொல் பேசு என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சரஸ்வதி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்று நல்லதொரு சிறந்த பஞ்சேந்திரிய தவத்தை ஏற்றுக் கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள் பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பேராசிரியர் வெங்கடலட்சுமி குமாரவேல் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்பில் இணைந்துள்ள இருபால்மை என்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அவர்களே நிகழ்வை வழிநடத்த வேண்டி இன்றைக்கு அற்புதமான தலைப்புங்க. இன்சொல் பேசு. பேசலாமா? நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி, இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க பேச்செல்லாம் பேச்சா இல்ல இன்சொல்லா பேசுறோமா? நம்ம ஒரு டாக்டரை பார்க்க போனா வெளியில ஒரு போர்டு வச்சிருப்பாங்க தெரியுங்களா? அதுல இன் அவுட்னு இருக்கும். அது டாக்டர் உள்ள இருந்தா இன்னுன்னு போட்டிருப்பாங்க, அவுட்னா வெளியே போயிட்டாருன்னா அவுட்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன் சொல் ஏங்க, இன் உள்ள இருந்தா தானேங்க பேச முடியும் இனிய சொற்களை. இன் சொல், இன் உள்ள இருக்கணும் நம்ம கிட்ட நல்ல சொற்கள், அப்பதான் பேச முடியும். சரிதானே? அப்ப நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, தன்னை அறிந்து கொள்ள, நாமவே இருப்பதற்கு ஏதாவது ஒரு டூல்ஸ், கருவி, சாதனம் இருந்தா நல்லா இருக்குமா? இல்லையே, ஒரு சாதனமும் இல்லையே. அப்ப நாம செய்யறோம், ஏதோ ஒரு முயற்சி செய்யறோங்க. என்ன முயற்சி? நம்மளோட அறியாமையை அகற்றுவதற்குத்தான். நம்ம அறியாமையே போயிருச்சு நம்மளை விட்டு அப்படின்னா அங்க இருக்கிறது என்னங்க மிச்சம்? அறிவு மட்டும்தான் இருக்கும். அது மட்டும்தான் பிரகாசிக்கும். இப்ப பிரகாசிச்சுக்கிட்டுதான் இருக்கு. ஆனா அத மனசு கொஞ்சம் மங்களா மறைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா எப்படி இந்த கோவில்ல ஸ்கிரீன் மறைச்சிருப்பாங்க தெரியுமா? சில சாமியை பார்க்க முடியாம, அந்த மாதிரி நமக்கு தெரியல. அதனால அதனோட சிறப்பு. சூரிய கதிர்களை மேகம் மறைச்சிருக்கு. அப்ப சூரியன் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. அது போல இந்த உண்மை, இந்த சத்தியம், இந்த மெய், இந்த வாய்மை, இந்த இறை, இது ஒன்று மட்டுமே தாங்க இருக்கு. அது உண்மை. யாரெல்லாம் இன்சொல் பேசுவாங்க அப்படின்னா, கண்ணாடிய தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? அதுல இருக்கிற பிம்பம், முகத்தை பாக்குறாங்க, அது பொய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அதே போல ஆன்மாவை தெரிந்து கொண்டவர்கள் இந்த உலகத்தை மாயை, பொய், நிலையற்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாரும் தாங்க இன்முகமாக இனிய சொற்களை புன்னகையோட சூப்பரா பேசுவாங்க, அருமையா பேசுவாங்க. ஏன்னா அவங்க உணர்ந்துட்டாங்க இல்லையா? ஒண்ணுமில்ல, இறை மட்டுமே எங்கும், அறிவே தெய்வம் அப்படின்னு உணர்ந்துட்டாங்களே. எப்படி நெருப்புல ஒரு சின்ன ஒரு இரும்பு குண்ட போடுறோம், கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா எரியட்டும் நெருப்பு. அந்த இரும்பு போட்டது அப்படியே தக தக தகன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நெருப்பு கங்கு மாதிரியே வந்திருக்கும். நெருப்போட தன்மையெல்லாம் இது வாங்கிக்கும், நெருப்பாகவே மாறி நிக்கும். இது இப்ப இந்த நெருப்பு வேற, அந்த இரும்பு குண்டு வேறன்னு இப்ப அங்க பிரிக்க முடியுமா? இரும்பு குண்டே நெருப்பா தானே மாறி நிக்குது. அப்ப நம்ம அதை இரும்பு குண்டுன்னு சொல்றதா நெருப்புன்னு சொல்றதாங்க? அப்ப நெருப்புக்கு வேற இந்த இது எதுவுமே இல்ல இல்லையா? அது மாறிடுச்சு. அதே போல இந்த உலகத்துல இருக்க எல்லாமே அந்த அறிவுல இருக்குதுங்க. எல்லாமே அறிவோட தன்மையை எடுத்துக்கணும், அந்த அறிவாகவே மாறி நிக்கணும். அப்பதான் எல்லாமே
அந்த அறிவு வேற, நாம வேற இல்ல அப்படின்னு உணர்றாங்க இல்லையா? எல்லா பொருளுக்குள்ளும் அறிவு இருக்கு. அறிவு தான் எல்லாமாகவே இருக்கு. அறிவு தான் தெய்வமா இருக்கு. இத அறிஞ்சவங்க, இத உணர்ந்துகிட்டவங்க மட்டும் தாங்க இன்சொல் பேசுவார்கள். ஏன்னா, அப்பயெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாராவது பெரியவங்க மிக சிறந்த மகான்கள் பேசுனாங்கன்னா, அப்பயெல்லாம் எழுதி வைக்கிறதெல்லாம் ரொம்ப கிடையாது. இந்த எழுதா கிளவி கேட்கிறது தான். நம்ம யாராவது சொன்னா காதுல கேட்கிறது தான். சிரவணம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. எழுதா கிளவினா, நம்ம எதுவும் எழுதியெல்லாம் வைக்கிறதில்ல. அவங்க சொல்றத டைரக்ட்டா காது வழியா கேட்பாங்க. அத அப்படியே நல்லா மனசுல நெனச்சு பார்ப்பாங்க. ஆழ் மனசுல கொண்டு போய் வச்சுக்குவாங்க. எழுதுறதெல்லாம் இல்ல நோட்ஸ் எல்லாம் காதுல கேட்கிறதோட சரி. அது உள்ள போயிரும் அவங்களுக்கு. அப்படி கூர்ந்து கவனிப்பாங்க. அததான் கேட்டல், சிரவணம், எழுதா கிளவி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிதான் அப்பயெல்லாம் நடந்தது. இந்த இறைவன பத்தின விளக்கங்கள் எல்லாமே. இப்ப தன்னை ஒருவன் உணரணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கேட்கணும் இல்லையா? ஏதாவது ஒண்ண காது குடுத்து கேட்கிறோமா? அப்ப இந்த சிரவணம், யுக்தி மூலமா நாம அத எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்றோம் இல்லையா? தெரிஞ்சுகிட்டு, நம்ம ஒரு யூகம், யுக்தி எல்லாம் செயல்படுத்தி, நமக்கு உள்ள கடந்து அனுபவிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு விஷயத்த. அதுதான் உள் படிக்கிற படிப்புங்க. அப்பதான் நம்ம அந்த ஞானத்த அறிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா. இந்த திருக்குறள்ல கூட இத சொல்லியிருக்காங்க. வாய்மை, இனியவை கூறல், இனிய கூறல் அப்படிங்கிறதுல தலைப்புல சொல்வன்மை எப்படி பேசுறது எல்லாமே சொல்லிக் குடுத்திருக்கிறாரு திருவள்ளுவரும். இன்சொல், சொல் எப்படி பேசணும் அப்படிங்கிறத பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. செம்பொருள் கண்டவர் தான் சொல்லுவாங்க. செம்பொருள், செம்பொருள்னா என்னங்க? அறிவை உணர்ந்தவங்க, இறைவன் தான் எல்லாமா இருக்கிறவங்கன்னு உணர்ந்தவங்க. செம்பொருளை கண்டவர்கள். அந்த பொருள் சாதாரணம்னா நம்ம பொருள்னு சொல்லிறலாம். அது செம்பொருள், உயர்வு. அது என்ன வார்த்தை போடுறதுன்னே தெரியல. அதனால அவங்க அப்படி திகைச்சு போய் மிக சிறந்த வார்த்தைகள உபயோகிக்கிறதற்காக எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அத உணர்ந்தவங்க இந்த இனிமையா பேசுவாங்க, இன்சொல் பேசுவாங்க. அவங்க வாய்ச்சொற்கள் தான். அன்பு கலந்ததா இருக்கும். வஞ்சம் இல்லாம இருக்கும். ஏன்னா, அவங்க அந்த இறைவன அறிஞ்சுட்டாங்களே! அவங்க போய் பொய் சொல்ல முடியுமாங்க? எப்படி முடியும்? இனிய சொற்கள் இருக்கின்ற போது, ஒருவரு நல்லா இல்லாத ஒரு சொல்ல எப்படி பேச முடியும்? அவங்க எப்படின்னா, ஒரு தட்டுல பழத்தையும் வைக்கிறோம், காயையும் வைக்கிறோம். ஏங்க இப்பல்லாம் மாம்பழ சீசனு. மாங்கா ஒரு தட்டுல இருக்கு, மாம்பழம் இருக்கு. டக்குன்னு சாப்பிடுறது எது? மாம்பழத்த தானே விரும்பி சாப்பிடுவோம் எடுத்து. அந்த மாதிரி கனி இருக்கும்போது, காய எதுக்கு திங்கணும்? சொல்லுங்க. அந்த மாரி இனிய சொல் இருக்கும்போது, எதுக்கு இல்லாத சொல்ல பேசணும்? இனிய உளவாக இன்னாத குரல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொன்னாரு இல்லையா? அதே போல சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோபம் வந்துருது. அவங்கள இறந்தவர் போன்றவங்கன்னு சொல்லிட்டாங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். வாழும்போதே செத்தவங்களுக்கு சமம். ஏன்னா, அந்த கோபத்த அவங்க கை விடல. அதனால அவங்க வாயிலிருந்து வர வார்த்தை எப்படி இருக்கும்? இல்லையே. அந்த சினத்த கைவிட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க முற்றும் துறந்த ஒரு முனிவருக்கு, மேலோருக்கு சமம்ங்க. அப்ப அவங்க கோபத்த புடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி முன்னேறுறது? ஏன்னா, அவங்களுக்கு இந்த எண்ணத்தோட வலிமை தெரியல. எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்தால் எண்ணு, சொல், செய். எல்லோருக்கும் நன்மை தர எண்ணும்படி செய். செய்யும்படி எண்ணுன்னு மகான் சொல்லிட்டாரு. எப்பா பிறருக்கு நல்லது செய்யணும்னா, அப்படியே நீனும் எண்ணணும் இல்லையா? நீ உன்னோட எண்ணத்துல என்ன நினைக்கிறியோ, அதுதான் உன் வாயில சொற்களா வெளியில வரும். நீ என்ன சொல்றியோ அத செயல்படுத்து. அப்பதானே எல்லாருக்கும் நல்லது நடக்கும். எண்ணத்தோட குறைபாடு தாங்க இந்த பஞ்சமா பாதகங்கள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, இந்த திரும்ப திரும்ப எண்ணம் எழுந்திருச்சு, அதனால தான் இவ்ளோ துன்பப்படுறோம். அந்த எண்ணத்துல அமைதி இல்ல. அது நிலை மாறி போயிடுச்சு. ஒரு நல்ல பாதை இருக்கு, கெட்ட பாதை இருக்கு. முள்ளு போட்ட பாதைகள் இருக்கு. புஷ்பங்கள்லாம் போட்ட பாதை இருக்கு. எந்த பாதைய தேர்ந்தெடுக்கணும்? நாம தானே பகுத்தறிவ கொண்டு தேர்ந்தெடுக்கணும். அப்ப அந்த எண்ணம் நான் முள்ளு புதருக்குள்ள போய் அங்க என்ன இருக்குன்னு பாப்பேன்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அத வழி நடத்தணும்ல. அறிவுல நின்னு வழி நடத்தணும்ல. அது தேவையா நமக்கு? அதுக்குள்ள போனா நம்ம பல கஷ்டப்படணும். போட்டு ஒரு பாதை ஏற்கனவே நல்ல அழகா ஜோரா வச்சிருக்காங்க. அதுல போய் நம்ம இன்பமா இருக்கலாமே அப்படிங்கிறத பகுத்தறிவ வச்சு நம்ம யோசிக்கணும் இல்லையா? அது அப்படி செய்யாததுனால தான், அந்த எண்ணம் எழுகிற வேகத்துல என்ன சூழ்நிலையோ, அந்த சூழ்நிலைக்கு ஏத்தவாறு அந்த எண்ணம் தான். பேராசை, கவலை, வஞ்சம், கடும் பற்று, பொறாமை எல்லாமா மாறி நிக்கிது பாத்தீங்கன்னா.
அந்த எப்படி நெருப்புல போட்ட குண்டு நெருப்பா மாறி நிக்கிற மாதிரி, இந்த எண்ணமே எல்லாவித கெட்ட எண்ணங்களாக மாறி நிக்குது. 5 பெரிய பழிச் செயல்கள் வந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? அப்ப உள்ளத்துல கள்ளம் இருக்கக்கூடாது இல்லையா? உள்ளத்துல ஒண்ண வச்சுக்கிட்டு, வாயில ஒண்ணு பேசுனா, நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஒளியே தீயாக மாறி உடம்ப கெடுத்துரும்ன்னு சொல்லிட்டாங்களே குரு. அப்புறம் எதுக்கு நம்ம அப்படி பேசணும்? இதெல்லாம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம நெனச்சு பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம பண்ணணும்? என்ன பேசணும்? என்ன நல்லது செஞ்சிருக்கோம்? கரெக்ட்டா நடந்திருக்கமா? ஏன்னா, நம்ம நெனச்சு நெனச்சு பார்த்தாதாங்க நமக்கு புரியும். சொல்லாலும், கருத்தாலும், செயலாலும் தொண்டாற்ற நம்ம வரணும், ரெடியாகணும். இல்லார் கல்லார் என்ற இழிநிலையை மாத்தணும். வல்லாரும் மாட்டாரும் வளவாழ்வு பெற்று இனிதாய் எல்லாரும் பொங்கிடவே யாம் உளத்தில் பொங்கிடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னாங்க, நம்ம வெளியில போய் நின்னுட்டு மைக்க புடிச்சு பேசணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட உள்ளத்துல நெனச்சு நெனச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். வாயில சொல்லுதான் உங்களால பேச முடியல. நெனைக்கலாம் இல்லீங்களா? வெளியில சில பேருக்கு வாழ்த்தி பேசுறது, அவங்க ஒரு நல்ல ஒரு செயல் செஞ்சிருந்தாங்கன்னா, அவங்கள பாராட்ட கூட மனசு வராது சிலருக்கு. ஆனா உள்ளத்துல அது பரவாயில்லையே நல்லா செஞ்சிருக்காங்க, நல்லா இருக்கட்டும்னு நெனைக்கலாம் இல்லையா? அப்படிதாங்க நம்ம மனச பக்குவத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா, நம்ம மனசுல அப்படி உண்மையா, வாய்மையா இருந்தா, நம்ம சொல்றோம் இல்லையா? தவம் செஞ்சாலும் சரி, தானம் செஞ்சாலும் சரி, அவங்கள விட மிக சிறந்தவங்களா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இந்த அறிவு விளக்கு எல்லா விளக்கும் வெளியில விளக்கு வச்சிருக்காங்க இருட்டுல. எல்லா விளக்கும் விளக்கல்ல. பொய்யா விளக்கே விளக்குன்னு சொல்லிட்டாங்களே. ஏன்னா, வெளியில இருக்க இருளை போக்குறது எல்லா விளக்கும் சிறந்த விளக்குன்னு சொல்ல முடியாது. பொய் சொல்லாமல் இருக்கும் அகவிளக்கு இல்லையா? அதுதான் சான்றோருக்கு விளக்கு. நம்ம ஒரு குளிக்கிறோம். வெளியில அழுக்காயிடுச்சு உடம்பு. நீருனால சுத்தம் ஏற்படும். உடம்பு, மனசு உள்ளுக்குள்ள எண்ணங்கள் தூய்மை இல்லாம இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? இந்த வாய்மையால நாம அத மாத்திக்க முடியும். அகத் தூய்மை வாய்மையால தான் வரும். ஆமா. நாம சொல்றோம். அத பிறருக்கு புரியிற வகையிலயும் சில பேருக்கு சொல்லத் தெரியல அப்டின்னாலுமே, ஒரு கொத்து மலர் மலர்ந்து நிக்கிது. அது வாசனை வீசாம இருந்தா பார்க்க நல்லா இருக்குமா? அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்ப இன்சொல் பேசணும் அப்டின்னா, நம்ம மனச அழகா கருமையும் தூய்மையா இருக்கா? எண்ணங்கள் அழகா இருக்கா? நம்ம அப்பதானே கரெக்ட்டா உள்ள இருந்தா தானே, நம்ம வெளியில பேச முடியும். அததானே இவங்க சொல்றாங்க. ஏன்னா, உயிரினங்கள்ல மனுஷன்ட்ட மட்டும் தாங்க இந்த பேசக்கூடிய ஆற்றல் இருக்கு. வேற யாராவது பேசுனா, நம்ம முன்னாடி வந்து நின்னு ஒரு ஆடோ, மாடோ வாய திறந்து பேசுனா பயந்துர மாட்டோம். பேசும் திறமையால தானே இந்த மனிதனால் சமுதாயமும், சமுதாயத்தால் தனி மனிதனும் பயன் அடையிறாங்க. உயர்வும் அடையிறாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கைங்க இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப காலத்திற்கு, நீண்ட காலத்துக்கு தொடர்பு இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தவங்களோட பெருமை, சிறுமை 2யும் அவங்களுக்கும், அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும், தொடர்ந்து அல்லது அவங்க சந்ததிகளுக்கும், ஏன்னா நல்லதும், தீமையும் பயக்கிற மாதிரி மாத்த முடியும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா, அந்த விரிஞ்ச கண்ணோட்டத்துல தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்ப்பா. நம்ம ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையும், குணநலன் இருக்குல்ல நம்மளோட கேரக்டர் எல்லாம் நல்லதா இருந்தா தான், அது சிறப்பா இருக்க வேண்டிய அவசியம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம வாழ்ந்த நமது அனுபவங்கள் இருக்கு இல்லையா? அந்த அனுபவங்கள், அந்த பேரறிவோட விளக்கங்கள், இது எல்லாத்தையும் கொண்டு மக்கள் குல நலம் பெருக்க வேண்டி, நெறைய தலைப்புகள்ல அன்போடு, கருணையோடு நம்ம எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிற இந்த 3ம் வினைதான். அந்த 3 வினைகளுக்கும் ஒழுக்க நெறிய சொல்லுது வள்ளுவம். அந்த ஒழுக்க நெறியில நம்ம வாழணும். பல கட்டங்கள்ல நம்ம அப்படி வாழ்ந்தோம்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல்ன்னு 2டே வரியில ஒரு வரியில சொல்லணும்னா, ஈதல் இசைப்பட வாழ்தல்ன்னு அவரு சொல்லிட்டாரு பார்த்தா. அது இல்லன்னா ஊதியம் இல்ல உயிருக்கு. உன்னோட உயிருக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படி நீ வாழலைன்னா. அதேதான் நம்ம ஒரு வார்த்தை பேசுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒழுக்கம் என்ன அப்படின்னா வாய்மை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. நீ பேசுனா பொய் களவாம வாய்மையா பேசு. அதுதான் ஒழுக்கம். அதுக்கு பேச்சுக்கு ஒழுக்கம். இந்த அவர் அழகா அ அறிவுரை குடுத்துட்டாரு. அறவுரை குடுத்துட்டாங்க. மக்கள் சிந்தனைக்கு எல்லாம் குடுத்துருக்காங்க. பேசும்போது உள்ளம், மனசு, வாய்மொழி 3ம் இணைச்சு தான் பேசணும். தனக்கோ, பிறருக்கோ தற்காலத்துல, பிற்காலத்துல நம்மளோட உடம்புக்கும் சரி, அறிவுக்கும் சரி துன்பம் இருந்துச்சுன்னா அத செய்யக்கூடாதுங்க. அந்த மனம் வரணும். அந்த கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். ஏன்னா, இந்த ஜீவகாந்தம்ங்கிற ஒண்ணு தான் நம்ம உடம்புல இருந்துகிட்டு கட்டுக்கோப்பா இந்த மனித உடல முறையா மனசையும், உடம்பையும் முறையா இயக்கிக்கிட்டு இருக்கிறது ஜீவகாந்தம் தான்.
சரிங்களா? அப்ப எண்ணத்தால, நம்ம பேசுற சொல்லால, நம்ம செய்யற செயல்களால, இந்த ஜீவகாந்தம் தான் தூண்டப்படுது, உந்தப்பட்டு, அது அதுக்கு ஏத்த ஒரு விரைவு சுழல் இருக்கும். அந்த சுழல் கொண்ட அலைகள் எழும், நம்ம உடம்புல இருந்து. அந்த அலைகள் கருமையத்துல என்ன இருக்கோ, அந்த இரையாற்றலால அது நுண்ணியதா சுருக்கி வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? கருமையத்துல. அதுல என்ன இருக்கோ, அந்த இருப்பு அப்படின்னு அது பேரு. உள்ள இருந்தா, கருமையத்துக்குள்ள இருந்தா. இறுக்கி வச்சிருக்கு. இப்ப கம்ப்யூட்டர்ல எப்படி சிப் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்ப ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா, அந்த கருமையத்துல இருக்கிறத அந்த ஜீவகாந்த அலையே தான் எந்திரிச்சு மூளை செல்களுக்கு வரும்போது, ஒரு பெரிய சினிமா படம் மாதிரி விரிச்சு காட்டுது. இந்த நிகழ்ச்சிய நம்ம என்ன சொல்றோம்? எண்ணங்கள் சொல்றோம் இல்லீங்களா? அந்த என்ன இருக்கோ கருமையத்துல, அந்த கருமையத்துல என்ன இருக்கோ அதுதானே எண்ணங்களா வரும். அப்ப கருமையம் தூய்மையா வலு உள்ளதாக இருந்ததுன்னா, அதுதானே அந்த மனிதனோட அளவுகோலு. அந்த மனிதனோட உயர்வு. அந்த மனிதனோட சிறப்பு இருக்கும் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. கருமையத்துல என்ன இருக்கும்? என் பெட்டிய திறந்தா, அதுல பொக்கிஷம் இருக்கணும். பெட்டிய திறந்தா, அதுல வேஸ்ட் ஜாமான், தகர டப்பா ஒண்ணுமே இல்ல, பிரயோஜனமே இல்லாத ஜாமான் இருந்தா யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்ப இந்த நியதி தாங்க தலைமுறை தலைமுறைக்கு தொடர்ந்து கருவமைப்பு பதிவாக வேற வந்துகிட்டே இருக்கு. ஒரு தலைமுறையில ஒருத்தவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் பெறுவாங்க. அடுத்த தலைமுறையும் ஒரு அனுபவம் அடையும். அடுத்த தலைமுறையும் ஒரு அனுபவம். இப்படி எல்லாரோட அனுபவங்களையும் எடுத்துக்கிட்டு, அந்த கருமையத்துல கூடிக்கிட்டே வரும். சேர்ந்துகிட்டே வரும் பார்த்தீங்கன்னா. அந்த வினைப்பதிவு நிதி தான் மனிதனுடைய பர்சனாலிட்டி, ஆளுமை பேரு. அப்ப அந்த கரு மையத்துல இருக்கிற வினைகளுக்கு ஏற்பதான் அவன் செயல்பட முடியும். ஒருத்தவங்களோட பேசும் பேச்சும் அப்படிதான் இருக்க முடியும். இந்த நிதி கெட்டு போகாம இருக்கணுங்க. ஏன்னா அங்க கருமையத்துல ஒரு பதிவு இருக்கணும். இன்னொன்னு, மனசால மாத்தி மாத்தி எண்ணுறது பாத்தீங்கன்னா. வாயில வேற சொல்றது. மனசுல நெனச்சதே வாயில சொல்றது கிடையாது பாத்தீங்கன்னா. அந்த மாரி செய்யும்போது இந்த கருமையத்த அலக்களிக்கும். இந்த கருமையத்துல என்னது உண்மை சொல்லலாமா? பொய் சொல்லலாமா? எல்லாம் அப்படியே மாறி அலக்களிக்கும். அப்ப அந்த கருமையத்துக்கு ஒரு நியதி இருக்குல்ல. ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. அந்த இயக்க நியதி. அது சீர்குலைக்கப்படும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு தப்பு பண்ணிட்டான் ஒருத்தன். நீதிபதி முன்னாடி நிக்கிறான். சரிங்களா? அவன் ஒரு திருடிட்டான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ஒரு குற்றம். அது அவனோட கருமையத்துல ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவன் திருடுனானா, இல்ல தள்ளி விட்டானா, இல்ல குத்துனானா, என்னமோ ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அது பதிஞ்சிருக்கு. இப்ப நீதிபதி தண்டனை குடுப்பாருன்னு பயந்துட்டு, அவன் என்ன பண்றான்? மாத்தி சொல்றான். இல்லவே இல்லங்க ஐயா. சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் அந்த தப்ப செய்யவே இல்ல அப்படின்னு பண்றான். ஆனா கருமையத்துல இருந்து பதிவாகியுள்ள உண்மை, ம் செஞ்சேன். நான் தான் செஞ்சேன்னு அந்த ஒளி ஒலிச்சுக்கிட்டே இருக்குமாம் பாத்தீங்கன்னா. அவனுக்குமே தெரியும் குற்றவாளிக்கு உள்ள இருந்து மனசாட்சி பேசுறது அவனுக்கு புரியும். ஆனா தண்டனைக்கு பயந்து அவன் எத பண்றான்? மாத்தி பேசுறான். ஒரு முயற்சிய வரவழைச்சு மாத்தி நெனைக்கிறான், பொய்யே சொல்றான். இப்ப முரண்படுது இல்லையா? அப்ப அந்த ஜீவகாந்த அலை எழுது இல்லையா? அப்ப அந்த இடத்துல கருமையம், தூய்மை கெட்டு போகுது. உள்ளே இருக்கிறது உண்மை கருமையத்துல. மனசுனால அத மாத்துறோம். வாயால அந்த மாற்றத்த வெளியில வேற சொல்றோம். மனசால நெனச்சுட்டோம், வாயால சொல்லிட்டோம். அப்ப உண்மைக்கு மாறாக. அப்ப கருமையத்துல இருக்கிற இறைவன்கிற நீதிபதி என்னங்க செய்வாரு நமக்கு? அப்ப மனமும், சொல்லும் கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? அது உடம்பு இல்லன்னா கரெக்ட்டா இல்லன்னா உடம்பு கெட்டு போகுது. அறிவு கெட்டு போகுது. சமுதாயத்துல ஒரு மதிப்பு இருக்குமா? யாரு அவன்கிட்ட பேசாத, இன்னைக்கு ஒண்ணு பேசுவான், நாளைக்கு ஒண்ணு பேசுவான். அவன நம்பி எந்த காரியமும் செய்ய முடியாது சொல்லுவாங்க இல்லையா? சந்ததிகளும் வேற பாதிக்கப்பட்டுடுது பாத்தீங்கன்னா. கேடுற்ற கருவமைப்பு பதிவு தொடர்ந்து வேற வந்துகிட்டே இருக்கும். அதனால வாய்மையே பேசுங்கன்னு கூட வள்ளுவர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா. அப்ப உள்ளம், மனம், பேச்சு 3ம் ஒண்ணா இணைஞ்சு முரண்பாடு இல்லாம காப்பதுதான் நாகரீகம். நாம நினைக்கிற நாகரீகம்னா இப்ப ட்ரெஸ் ஃபேஷனா சின்னதா போட்டுக்கிட்டு ஸ்டைலா பேசிட்டு போறது நாகரீகம். அப்படிங்கன்னா நாக்கு, அகம்னா உள்ளம், இரிகம்னா மனம். இந்த 3ம் ஒண்ணா சேர்ந்து முரண் இல்லாம நம்ம அத இயக்கணும், காத்துக்கிற ஒழுக்கம் தான் நாகரீகம். நாம ஒரு அ பழைய புடவைய கூட துவைச்சு நிம்மதியா கட்டியிருக்கலாங்க அழகா நீட்டா. ஆனா இந்த எண்ணமும், சொல்லும் கரெக்ட்டா அப்படி பேசுனீங்கன்னா, நமக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா. கையெடுத்து கும்பிடுவாங்க. அவங்க அப்படி இந்த உண்மை வெளித்தோற்றத்த வச்சு இல்ல நாகரிகம். மனசு, அகம் சார்ந்தது. இத நம்ம மனத்தோடு வாய்மை, மொழியிற் தவத்தோடு தானஞ் செய்வார் இல்லை. இந்த மாரி இருக்கிறவங்க தானம், தர்மம், தவமெல்லாம் செஞ்சவங்களோட மிக உயர்ந்தவங்க. ஏன்னா, ஒரு தண்ணீர சூடு ஏத்துறோம்.
நீர் ஆவியாகுதா? தண்ணி விரிவடையும் பார்த்தீங்கன்னா. அது அப்படியே ஃபாஸ்ட்டா ஒரு பங்கு ஒரு 100 பங்கு விரிவடையது போல விரிவடையும் அப்படியே. எப்படி குளத்துல கல்லு போட்டோம்னா, அந்த அலைகள் வட்ட வட்டமா பெருசாகும் பாருங்க. சின்னதுல இருந்து அப்படியே அந்த அலை பெருசாகும். அந்த மாதிரி இந்த அணுக்கள் எல்லாம் விரிவடையுது. அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தொ தொ உடம்புக்குள்ள இருக்க சூக்கும உடல் இருக்கு இல்லையா? உயிராற்றல் அதுவும் வேற விரிவு பெறும். அப்ப ரொம்ப பெருசானா உடம்புக்குள்ள எப்படிங்க தங்கும்? உடம்ப விட்டு வெளியே பீக்கிக்கிட்டு வெளியில தான் போகும். அப்படி வெளிய போகும்போது, போன உயிராற்றல் மீண்டும் திரும்ப உடம்புக்கு வராது. போனா போயிரும். அப்ப உயிரோட திணிவு குறைஞ்சு போகுது, வலுவு குறைஞ்சு போகுது. இது என்ன பண்ணுது, இந்த அ மூளை செல்கள்ல போய் மோதும். அது மோ மோதுறதுனால மூளைக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சிந்திக்கிற நிலைய வேற மாத்தி விட்டுரும். அது ஒரு போதை நிலை மாதிரி வந்துட்டு பாருங்க கத்துவாங்க பாருங்க. காட்டு கத்து கத்துவாங்க. என்ன பேசுறோம்னே தெரியாது. வாயில வர்றது என்ன பேச்சுன்னே தெரியாது. ஏன்னா, அந்த மாதிரி குடிச்சவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவாங்க. அவங்களுக்கு உடம்புக்கும், மனசுக்கும் துன்பம் தானே! முரட்டு செயல்கள் வருதுல்ல. அடிதடி, கலாட்டா, சண்டை எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, இது வந்துச்சுன்னா. அப்புறம் ரத்த அழுத்தம், பிபி எப்படி இருக்கும்? பிளட் பிரஷர் அதிகமாகும். இதயம் துடிக்கும், நரம்பு இயக்கம் பாதிக்கப்படும், கை, கால் நடுக்கம் உண்டாகும். பாருங்க, ஒரு தடவ ஒண்ணு செஞ்சா ஒரு கோவப்பட்டோம்னா, சின்ன அளவோ, பெரிய அளவோ ஒரு மனுஷனுக்கு வருது அடிக்கடி. அப்ப உடம்பு, மனசு எல்லாமே போயிரும். அப்ப இதோட இல்லாம இந்த சினம் வந்து சேர்ந்தவங்கள வேற கொன்னுடும். பக்கத்துல யாராவது நல்ல நட்பு இருக்கா? அதுவும் போயிரும் பார்த்தீங்கன்னா, எரிச்சல் பட்டு. பொதுவா இவன் மாறவே மாட்டான். எப்போதும் இப்படிதான் இருப்பான். வேணாம்டா சாமி. இவன் கூட சேர்ந்தா நமக்கு டென்ஷன் ஆகுது. நிம்மதியா இருக்க முடியல. மன அமைதி கெட்டலன்னு அவங்களும் விலகி போயிடுறாங்க. அப்ப நம்ம பிறர நன்றி செலுத்துறது, மனித பண்பே விட்டுர்றோம். மனித பண்பாக நாம வாழணும். அப்ப பிறர வருத்தப்பட செஞ்சா அந்த சாப அலைகள் வேற நமக்கு பதிவாகும். அன்பு குறைஞ்சு போயிரும். எல்லார்கிட்டயும் அன்பு குறைஞ்சிரும். உறவுகள்லயே கூட பார்த்தீங்கன்னா, விட்டு விலகி போயிடுவாங்க. இததான் சிவபாக்கியரும் சொல்லுவாரு. "கறந்த பால் முலை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே." கறந்த பால் மாட்டு மடியில இருந்து திரும்ப உள்ள செலுத்த முடியுமா? வெண்ணெய் எடுத்துட்டோம். மோர் கடைஞ்சு, வெண்ணெய் எடுத்துட்டோம். தயிரெல்லாம் கடைஞ்சு. அந்த வெண்ணெய் திரும்ப மோரா மாத்த முடியாது. உடைஞ்சு போன சங்குல ஓசை வராது பார்த்தா. மரத்துல இருந்து உதிர்ந்து போன பூவ திரும்ப மரத்துல ஒட்ட வைக்க முடியுமா? காயெல்லாம். அதே போல இறந்து போனவங்க அந்த உயிராற்றல் வெளிய போனதுன்னா உள்ள வராது. அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க. நாம அப்ப அந்த சொல்வதை கேட்டு உள்ளுக்குள்ள மனசுல ஆழ் மனசுல இருப்பு வச்சுக்கணும். அதே போல இப்ப ஒரு சிந்தனைய மாத்தி பார்க்கலாம். பிறப்பெனும் பேதமை நீங்கி சிறப்பெனும் செம்பொருள் காண்பதறிவு. இந்த மெய்ப்பொருள் இருக்கு இல்லைங்களா? அதான் உண்மை, இறைவன், சத்தியம். ஒரு ஆப்பிள கையில எடுத்துக்கங்க. அது ஒரு இருப்பு நிலையா அல்லது இயக்க அலையா அப்படின்னு பார்க்கலாம். பொருளா, நிகழ்ச்சியான்னு பார்க்கலாம். அந்த ஆப்பிள் பழத்த ஒரு நெருப்புல போட்டுறீங்க. கொஞ்ச நேரத்துல பழம் எரிஞ்சு சாம்பலா மாறிடுது. இப்ப பழம் எங்க போச்சு? மறைஞ்சு போச்சு. இது நம்ம கண்ணு புலனறிவு. கண்ணு பார்க்கறதுனால மறைஞ்சு போச்சுன்னு சொல்லி வாதாடுறோம். ஆனா உண்மை அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அறிவுக்கு நம்மள கொஞ்சம் உயர்த்திக்கிட்டு சிந்திச்சு பார்ப்போம். பழம் என்ன ஆச்சுங்க? நெருப்புல சூட்டால தூண்டப்பட்டு ஆப்பிள்ல சேர்ந்திருந்த அந்த விண் துகள்கள் எல்லாத்துக்குள்ளயும் விண் துகள்கள் இருக்கு இல்லையா? ஆப்பிளும் அணுக்களின் கூட்டு தானே! அந்த விண் துகள்கள் தனித்தனியே பிரிஞ்சிருச்சு. கூட்டமா கூடி ஆப்பிளா நமக்கு ஒரு காட்சி கொடுத்து கொண்டிருந்த விண் துகள்கள் தனித்தனியா தற்சுழற்சி விரைவு மீறி எப்படி அந்த அ குளத்துல கல்லு போட்டா அந்த அலை விரியுது இல்லையா? அந்த மாரி இந்த அணுக்கள் எல்லாம் விண் துகள்கள்லாம் தனித்தனியே தற்சுழற்சி பெறும்போது, அதோட விரைவு மீறி ஒன் ஒண்ண விட்டு மற்றது தள்ளி விலக்கி நிறுத்தும் பார்த்துக்கங்கன்னா. அப்படியே விரிஞ்சு விரிஞ்சு போய் காற்றுல கலந்து அப்படியே மறைஞ்சிரும். பழம் அப்ப என்னாச்சு? காத்தா மாறிடுச்சு. இப்ப விண் துகள்கள் ஒண்ணா சேர்ந்து இருந்த ஒரு கூட்டம் பழமா நமக்கு காட்சி அளிச்சுச்சு. இப்ப விண் துகள்கள் அந்த கூட்டம் பிரிஞ்சு போயிருச்சு. இப்ப கண்ணுல தெரியிற காட்சி மறைஞ்சு போயிடுச்சு. காற்றா போயிடுச்சு. இப்ப பழத்த ஏன் நிகழ்ச்சின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு கேட்கறாங்க. நிகழ்ச்சி அப்படின்னா பல பேர் சேர்ந்து ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டு இருந்தா நிகழ்ச்சி. அதே மாரி பல விண்கள் ஒண்ணா கூடி ஒரு இடத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேரு நிகழ்ச்சி. அதுதான் நிகழ்ச்சினா என்ன? அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா, அந்த நிகழ்ச்சிகள் நடக்கல. நின்னுருச்சு. எதுவுமே இல்ல அங்க. அப்படின்னா, நமக்கு
வெளியில பொருள் போல தோற்றம் இருக்கு. ஆனா அது பொருள் இல்ல. அது ஒரு மயக்க நிலை. மனசோட மயக்க நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த விதி படி விண்ண பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம்ல அப்படியே தான் பார்த்தீங்கன்னா. விண் துகள்கள ஆராய்ஞ்சாலும், அது ஒரு நுண் அலை. அந்த சுழற்சிய சுத்திக்கிட்டே இருக்குல்ல. அத நிறுத்திட்டோம். மானசீகமா நிறுத்தி பார்த்தா என்ன ஆகும்? சுத்த வெளியாகவே மறைஞ்சு போயிருக்கும். அவ்வளவுதான். அப்ப சுத்த வெளியா மாறி நிக்குது இல்லையா? அதுதானே மெய்யி. அப்ப ஒண்ணு சுத்துதுன்னா, அதோட விரைவு, அதோட மாற்றத்த கழிச்சு பார்த்தோம்னா, மெய்ப்பொருளாக மாறி நிக்கும். இதுதான் நம்ம மிகுந்த அறிவில நம்ம யோசிச்சு நின்னு பார்க்கணும். இந்த எனர்ஜி பார்ட்டிகிள் எல்லாம் பத்தி நல்லா உட்கார்ந்து யோசிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். இறைவெளிக்கு அசைவும் இல்ல, மாற்றம் இல்ல. அது அப்படியே சும்மா இருக்கு. அந்த இருப்பு நிலை, அது தெய்வம், அது ஆதி. அப்படிங்கிறத நம்ம மனசால புரிஞ்சுக்க முடியும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ம் ஊழ் இது இதுவும் பார்த்தா நம்மளோட அறிவிலும், உடலிலும், வாழ்க்கையிலும், சமுதாயத்திலும் பிரிக்க முடியாத ஒரு ஆழமான கருத்து. இது மனிதன வழிநடத்த ஒரு மதிப்புமிக்க தத்துவங்க இது. இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லுவோம், "சின்னோண்டு தப்பு பண்ணேன்ப்பா, அவ்ளோ பெரிய தண்டனை எனக்கு கடவுள் குடுக்கணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல. நம்ம ஏற்கனவே நெறைய இந்த அப்படிங்கிற தன்முனைப்புனால நெறைய செஞ்சு வச்சிருப்போம். அதெல்லாம் கருமையத்துல இருப்பா இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு சின்ன துன்பம் வரும்போது அது 100% டேலி ஆயிக்குது. டேலி ஆன உடனே நமக்கு பெரிய துன்பத்த குடுத்துருது. அதத்தான் குருவும் சொல்லியிருப்பாங்க. வினைப்பயன் முன்னாடி இருக்கு. சிறு தவறு, சின்ன தவறு அப்படியே பெருந்துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். நிலுவையிலே எடைக்கல் ஓர் தட்டில் வைத்து நேர் எதிரில் வைக்கும் பொருள் வைத்து நிற்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்த்தழுத்தும் பெரும் உண்மை சான்றாகும் முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. ஒரு தராசு தட்டுல நீங்க எந்த பொருள் போய் வாங்குறீங்களோ, ஒரு பாசிப்பருப்போ, துவரம்பருப்போ, சர்க்கரை ஏதோ வாங்குங்க. ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ வாங்குறீங்கன்னா, 999ன்னு வந்து நிக்கிது. கொஞ்சோண்டு அள்ளி எடுத்து போடுறாரு. 1000 கிராம்ஸ் வந்துருது 1 கிலோ. அந்த கொஞ்சோண்டு போடும்போது தராசு நேரா ஆகுது இல்லையா? நேரா ஆக்குறதுக்காக தானே அந்த கொஞ்சோண்டு எடுத்து போடுறாங்க. அது இந்த தங்கத்தெல்லாம் பாருங்க ரொம்ப மைன்யூட்டா மில்லி அழகா எடை போடுவாங்க. அப்படி போடும்போது சமமாகும். அதே போல தான் நம்ம ஏற்கனவே சேர்த்து வச்சிருப்போம். சின்னோண்டு துன்பம் பண்ணும்போது சமமா இருக்கும். நமக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அப்ப ஏற்கனவே இருக்குது. அதனால தான் அனுபவிக்கிறோம். அப்ப இனிமே வராம இருக்க அந்த கருமையத்த தூய்மை பண்ணிக்கணும் நம்ப. வாழ்க்கை நெறிய மாத்திக்கணும். தீய வினை பதிவுகள திருத்தி போக்கிக்கணும். அது அறிவுனால, விழிப்பு நிலையால தான் முடியும். அதுக்கு நம்ம தேர்ந்து எத செய்யலாம்? துன்பத்த எப்படி நீக்கலாம்? நம்ம கடமைய எப்படி செய்யணும்? மாயங்கிற மறைப்பொருள எப்படி அறிஞ்சுக்கணும்? இந்த உயிர்களுக்கு துன்பம் இல்லாம நம்ம தொண்டு செய்ய, நம்ம நிறைஞ்ச வாழ்க்கை அடையணும்னா, அதுதாங்க யோகம். சில பேரு ஒரு 100 மூலிகைகள அ படிச்சிருப்பாங்க பத்தி. அந்த 100, 1000 மூலிகை சாப்பிட்டும் கூட சில பேருக்கு நோய் தீராது பார்த்தீங்கன்னா, என்ன காரணம்? வினை பயன். அது வலுவா இருக்கு. அதத்தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு நோய் குறையறதும், மீண்டும் அதிகமாவதும் என்னோட வலிமைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாம செய்யலாமா? ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தோட ஒப்பக்கொள்ளல் சொல்லிட்டாங்க. அப்ப உடம்ப நெனச்சு நம்ப புலன்கள் வரையில நம்ம எல்லை கட்டிக்கிட்டு உடம்பு தான் நானுன்னு எண்றோம். உடல்ல உயிர நெனச்சு பாருங்க. உலகத்துல இருக்க எல்லா உயிர்களோடையும் நெனச்சு பாருங்க. பேரியக்க மண்டலத்துல ஆற்றல் களமா இருக்கிற பரமாணு மண்டலத்தோடு நாம ஒண்ணா இருக்கோம். இந்த நினைவில நாம பேரியக்க மண்டலம் முழுவதும் பரவியுள்ள சக்திங்க நாம. அந்த சக்தி இன்சொல்லு தான் பேசி ஆகணும். அந்த சக்திய உணர்ந்தா. அப்பதான் அந்த அறிவே அன்பாக மலர்ந்து உயிர்களுக்கு உதவி செய்து, உயிர் துன்பம் போக்க, எந்த உயிருக்கு துன்பம் தராம நம்மளோட செயல ஒழுங்குபடுத்திக்க, விழிப்பு நிலையும் நமக்கு வந்துரும் பாத்தீங்கன்னா. அப்படி அந்த அறிவின் நிலையிலேயே நம்ம நம்ம உடம்பாக, உயிராக, அறிவாக உணர்ந்தா, அறிவு எல்லையற்றது. விரிஞ்சு அரூபமா நிக்குது. அறிவே நான். அறிவே தான் பிரம்மம் அப்படிங்கிற உண்மைய உணர்ந்திட முடியும். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த தன்முனைப்புங்கிற இருள் மறைஞ்சு போயிரும். அந்த ஒளி வந்தா. ஒருதலை பட்சமா பேச மாட்டாங்க. வெறுப்புணர்ச்சி, பொறாமை, கடும் சொல்லலாம் நீக்கி, அந்த உத்தம பொருளான இறைவனாகவே அவங்க நிற்க முடியும். எனவே, என் சொல் அப்படிங்கிறது நம்மை இந்த இறைவனுக்கு அருகில் கொண்டு போய் விடக்கூடிய பயிற்சிகளை முறையாக செய்து
அறிவாகவே மாறி நிற்க இறையருளும் குரு அருளும் துணை புரிய வேண்டி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.